லவ்லீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக்கு கூட மேரிட் டு மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆக்சுவலாக உங்கள் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆகிருக்கு அண்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நான் தான் கொஞ்சம் லேட்டாக போட்டுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி ஃபார் தேட். அண்ட் இருந்துமே எனக்கு இவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஸோ லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க அண்ட் ஹெட்செட்டும் போட்டுட்டு வந்துடுங்க. அண்ட் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக தேயாங் தெளிவாக தான் இருக்கா. ஜேகே மட்டும்தான் குடிச்சிருக்கா. இருந்தாலும் தேயாங்க்கு தான் என்ன தோணுச்சுன்னு தெரில, டக்குன்னு ஜேகேவை பிடிச்சி மொத்தம் கொடுத்துட்றான். அது ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக டீப் ஆகி அப்படியே தேயாங் தான் இப்போ வேகமாக ஜேகேவோட பாட்டம் தான் கழட்டுறான். இப்போ தேயாங் தான் அவன் பண்ணிகிட்ருக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ஜேகேவை தான் பார்க்குறா. பார்த்தா ஜேகே அப்படியே மட்டையாக இருக்கா. அவள் ஃபுல்லாக குடிச்சது அப்புறம் வாமிட் பண்ணதுன்னு எல்லாம் சேர்த்து அப்படியே அன்கான்ஷியஸ் ஆன மாரி ஆயிருப்பான். ஆனால் தேயாங்க்கு தான் இப்போது ஜெகே ஜெகே நான் இப்போ என்ன பண்ண பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் தான் அவன் வாயில கை வச்சுட்டு ஷாக்காக பார்த்துட்ருக்கான். அவனோட கண்ட்ரோலை மீறி அவனே இப்படி பண்ணதை நினச்சி அவனுக்கே புரியல. இப்போ உடனே அவன் வேகமாக ஜங்குக்கோட பாட்டம்லாம் போட்டு விடுறான். அவனுக்கு வேறு டாப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு இப்போ பால்கனி நின்றுட்டு ஸ்மோக் பற்ற வச்சுட்டு அதை ஸ்மோக் பண்ணிகிட்டே யோசிச்சுட்டு இருக்கான். இல்லை, நமக்குள்ளே என்ன சண்டையா? எதுக்கு இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போகிற? என்ன சண்டையா? என்ன பேசுகிற? ஏய், நான் ஒன்றும் குருடில்ல, எனக்கும் தெரியுது நீ என்ன பண்ணுறேன்னு. ஏன்னா நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. டேய் ஜங்குகே, நொடிக்காதடா, எனக்கு தெரியுது நீ இப்போல்லாம் என்கிட்டேருந்து எதுமோ ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகிற. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், பசங்களாட்டியும் நல்லா தான் இருக்கேன். ஆனால் என்கிட்ட மட்டும்தான். சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்படி பண்ணுற? என்னது டிஸ்டன்ஸா? உனக்கு எனக்கு நடுவுலையா? ஏன் யாராவது உனக்கு எனக்கு நடுவில் வந்துட்ட மாதிரி இருக்கா என்ன? வர விட்டுரும் நான் அந்த ஜங்குக்க. என்னாச்சு? இப்போ எதுக்கு கட்டி பிடிக்கிற? பாரு, நீயே பாரு, உன்னை ஜஸ்ட்டு கட்டி தானே பிடிச்சேன். ஆனால் உன் ரியாக்ஷன் இதுவாக தான் இருக்குது. ஏ மச்சான், என்னடா பேசுகிற? இல்லை, நானும் பார்த்துட்டேன். நீ ஜிமின் பெக் சுபின்ட்டில் நாமளாக தான் இருக்க. என்கிட்ட மட்டும்தான் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கு எனக்கு. தேயாங்கு, இல்லை, நீ முன்ன மாதிரி இல்லை. என்கிட்ட எதுக்குமே சண்டை போட மாட்டேங்கிற, எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்ற. அது போக ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற. ஹேய், அது இங்கே பாரு ஜங்குக்கு, ரீசன் என்ன வேணா இருக்கட்டும், ஆனால் நீ இப்படி சின்னதாக ஒரு சேஞ்சு காட்டினா கூட எனக்கு பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணும். அது உனக்கும் தெரியும் தானே? டேய் இல்லைடா, அது சாரி. இங்கே பாரு, என் லைஃப்பில் யார் வராங்க போகிறாங்க அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. எனக்கு நீ தான் முக்கியம். எப்பயுமே நீ என் கூட தான் இருக்கணும். என்கிட்ட எந்த சேஞ்சுமே காட்டாமல் எப்பயும் ஒரே மாதிரியே இரு, புரியுதா? ஆமாம், யார் அவன்? எதுக்கு சும்மா நம்ம கிளாஸ் முன்னாடி வந்துட்டே இருக்கான்? அவன் ஜூனியர் பையன்டா, சும்மா பேசிகிட்டு இருக்கான். என்ன எதுக்கு அப்படி பார்க்குற? இனிமேல் நீ அவங்ககிட்ட பேசுறதை பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன். மச்சான், என்னடா பிரச்சனை? பேசாதன்னா பேசாத, எனக்கு பிடிக்கல. இல்லை. என்ன, நான் சொல்லியும் பேசுவியா என்ன? பேசலடா, பேசலை. ஆனால் நீ மட்டும் பேசுன, எல்லா ஜூனியர் பிள்ளையும் பசங்களும் வந்து பேசிகிட்டு தான் இருக்காங்க. நீ பேசுகிறல்ல? இங்கே பாரு, நான் பேசினாலும் எனக்கு லிமிட் தெரியும். யார் யார் எப்படி பேசுகிறாங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும். ஓ அப்படியா? உனக்கு எல்லாம் புரியும், எல்லாம் தெரியும். ஏய், நான் நக்கலா பிச்சிருவேன். சரிடா, இப்போ என்ன, அந்த பையன்கிட்ட பேசக்கூடாது அவ்வளோதானே? டேய் ஜிகே, இதுக்கு அவன் கூட போய் சண்டை போட்டா? வாயை உடச்சி அமைச்சிருக்கானுங்க, சும்மா விட்ட? சும்மா விடுனா அவன் கை கால் எல்லாத்தையும் உடச்சிட்டல. பைத்தியமாடா உனக்கு, இதுக்கிட்ட அப்படி பண்ண சஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்கடா உன்னை. அது கிடையாது, பார்த்துக்கலாம் விடு. ஒத்தா விளாட்றியா? உங்கள் அப்பா உன்னை டின்னு கட்டிடுவான் தெரியும்ல. அதெல்லாம் எப்பயும் வாங்குறது தானே, ஃப்ரீயாக விடு. அதை என்ன மைத்துக்கு நீ போன?
அவர் எனக்கு க்ரஷ் மட்டும்தான்டா. அவள் என்னமோ நான் லவ் பண்ண மாதிரி எதுக்கடா அப்படிலாம் பெரிய சீன் க்ரியேட் பண்ணி இப்போ தான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கு. ஹேய், லவ் பண்ணியோ க்ரஷோ நீ ஃபீல் பண்ணல, ஒரு மாதிரி ஆனல, அவனுக்கு உனக்கு கலாச்சாரங்கள, அதுதான் இப்போ எனக்கு நிம்மதியாக இருக்குது, ஹாப்பி, அவ்வளோதான். டேய் தேங்கு, என்னடா என்ன கட்டில பிடிக்கிற எமோஷனா? எனக்காக இதெல்லாம் பண்ணாத. நீ என்ன சொல்கிறது? நான் அப்படி தான் பண்ணுவேன். பண்ணாதன்னு சொன்னேன். உனக்கு நான் பண்ணால் வேறு யார் பண்ணுவா? நான் தான் முன்னே நிற்பேன், நான் தான் பண்ணுவேன். இந்த மாதிரி மெமரிஸ்லாம் தேங்க்கு தான் ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்க. அவன் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்த தம்மை கீழே போட்டுட்டு இப்போ ஜேகேவை தான் திரும்பி பார்க்குறான். ஜேகே, எனக்கு என்னென்னமோ தோணுதுடா, என்னென்னமோ பண்ணுறேன், ஆனால் எதுவுமே என் கண்ட்ரோலில் இல்லைடா. இப்போவும் நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தானா? நம்ம வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தானா? நீ உனக்குள்ளே என்னவோ வச்சிருக்கேன்னு நினச்சேன், ஆனால் மச்சானுக்கு கூப்பிடக்கூடாதா? மச்சானுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது தெரியுமா? மச்சான் மச்சான் உன் மேலே ஆசை வச்சான். அப்போ இது நமக்குள்ளே ஆக்சிடென்டெல்லாம் நடந்ததுனால ஃபீல் ஆகலை இல்லை? ஆல்ரெடியே உனக்கு எனக்குள்ளேயும் என்னவோ இருந்திருக்கா? அது எனக்கு தான் தெரியலையா? இப்படி தேங் தான் அவனுக்குள்ளே நடக்கிற அந்த ரியாக்ஷனை என்னென்னு புரிஞ்சிக்க முடியாமல் ரொம்பவே யோசிக்கிறான். அதுவும் இல்லாமல் இவ்வளோ நாள் அவங்க 2 பேருக்குள்ளே இருந்த பாண்டிங், அது பேர் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தானா, இல்லை அதையும் தாண்டி வேறு ஒரு ஃபீலிங் இருந்திருக்கான்னு அதையும் யோசிக்கிறான். இதெல்லாம் தாண்டி ஜேகே என்ன நினைக்கிறான்னு புரிஞ்சிக்க முடியாமல் இருந்திருப்பான் தயாங். ஆனால் இப்போ அவன் குடிச்சிட்டு வளர்னது நிஜமாகவே அவனுக்குள்ளே இருக்க ஃபீலிங்ஸ் தானே அதுன்னு தயாங்க்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது. ஆனால் ஒன்று தயாங்க்கு நல்லாவே தெரியுது, ஜேகே வேணுமே அவன் வெறும் ஃப்ரெண்டாக மட்டும் பார்க்க முடியாதுன்னு. இப்போ தயாங் தான் போயிட்டு பெட்டில் படுக்கிறான். படுத்துட்டு ஜேகேவே பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜேகே தான் அப்படியே தூக்க கலக்கத்தில் அவன் காலை தூக்கி தயாங் மேலே போட தயாங் பார்க்குறான். மச்சான் 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 இப்படி அவன் போதையிலே உளறிட்டு இருக்க. தயாங்கு தான் ஜேகேயை பார்க்க க்யூட்டாக இருக்குது. அவனை அப்படியே இழுத்து அவன் செஸ்லேயே போட்டு படுக்க வச்சுக்கிறான். தயாங் இப்போ ஜேகேயோட ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கொடுத்துட்டு அப்படியே அவனை டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு, ஜேகே என்னன்னு தெரிலடா, எனக்கு இந்த நிமிஷம் உன் கூட இருந்தது கில்ட்டியாகவே ஃபீல் ஆகலடா. உன்னை என் கூடயே வச்சுக்கணும், என்னோடதாகவே வச்சுக்கணும், இது மட்டும்தான் தோணுது. என்னானதோ ஏதானதோ ஒன்னும் புரியாமலே அள்ளாடுறேன் உன்னால நான் சொல்ல தெரியாமலே. அண்ணோந்த நீ தேவையில்ல உன்னை பத்தி பேசுனா அட்ட கத்தி கூட வெட்டும் உன்னை சொல்லி வீசுனா. அழகான நிலவியே என்ன கட்டி வச்சு அடிக்கிறியே, என்ன போனா போடக்கிறியே, காணா கொளுத்துறியே. இப்போது அடுத்த நாள் காலையில் தான் விடியுது. இப்போ தயாங் தான் ஃபஸ்ட்டு முழிக்கிறான். அவன் கண்ணை முழிச்சதும் ஜேகேயோட ஃபேஸ் தான் தெரியுது. 2 பேரும் நல்லா இறுக்கமாக கட்டி பிடிச்சி படுத்துட்டு இருந்திருப்பாங்க. தயாங் ஃபேஸில் தான் ஒரே ஸ்மைலாக இருக்குது. நினச்சி கூட பார்த்ததில்லடா, காலையில் நான் பார்க்குற மொத்த ஃபேஸ் உன்னோட தான் இருக்கும்னு. அது எனக்கு இவ்வளோ சந்தோஷம் தரும்னு அப்படின்னு தயாங் தான் அவன் மனசில் நினச்சிட்டு ஜேகேவே பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஜேகே ஒரு மாதிரி சினுங்கிட்டு அப்படியே முழிக்கிறதுக்கு திரும்புகிறான். அதை பார்த்ததும் தயாங் அப்படியே அவன் கண்ணை மூடிட்டு தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறான். ஐயோ 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 போச்சு போச்சு போச்சு, இவனை கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் இப்போ பதறி அடிச்சுட்டு எழுந்து உட்காடுறான். தயாங் இப்போ அப்படியே அவன் கண்ணை லைட்டாக திறந்து பார்க்குறான். ஐயோ நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன், எப்படி வந்தேன்? எதுனா ட்ரெஸ்ஸு மாற்றிருக்கேன், பேண்ட்டு போட்டிருக்கேன், ஆனால் என்ன பண்ணனே தெரியலையே, குடிச்சிட்டு தான் ஓடிருப்பேனா? ஐயோ அப்படின்னு ஜேகே தான் அவன் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துக்கிறான்.
ஐயோ, இதுக்கு தான் குடிக்கிறனாவையும் கண்ணிலே படாமல் இருப்பனே. இப்போ என்ன பண்ணனே தெரில. ஷோ. அப்படின்னு ஜேகே பாட்டுக்கு அவனுக்கு அவனே பேசிகிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் தேயாங் தான் அப்படியே கேட்டுகிட்டே பார்த்துட்டு இருக்கா. தேயாங்கே புதுசாக இருக்குது ஜேகே இப்படிலாம் ரியாக்ட் பண்ணுறத பார்க்க. அவங்க 2 பேருக்குள்ளேயும் அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கும். அதுக்கே அவன் கம்னு இருந்திருப்பான், எந்த ரியாக்ஷனும் பண்ணியிருக்க மாட்டான். ஆனால் இதுக்கு இவ்வளோ அவன் ரியாக்ட் பண்ணுறதை பார்த்துட்டு அவனுக்கு புதுசாக இருக்குது. இப்போ தேயாங் சும்மா இருக்காமல் அவன் காலை தான் லைட்டாக ஆட்டுறான். உடனே ஜேகே தேயாங் எங்கே முழிச்சிட்டானோன்னு நினச்சிட்டு வேகமாக எழுந்து அவன் ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் ஓடுறான். இப்போ தேயாங் தான் எழுந்து உட்காந்துட்டு, எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுறான்? எல்லா விஷயத்தையும் போல்டாக ஹேண்டில் பண்ணுவான் அப்படின்னு தேயாங் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. இப்போ ஜேகே ரெஸ்ட் ரூம் இல்லை. ஷோ, எல்லாம் என்ன சொல்லும், கல்யாணம் பண்ணிக்கோ அது இதுன்னு சொல்லி. இப்போ என்னமோ அவன் நல்லா தான் இருக்கிறான், ஆனால் எனக்கு தான் ஐயோ டென்ஷன் ஆகுதே. அப்படின்னு ரெஸ்ட் ரூம் இல்லவே ஜேகே தான் அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சிட்டு இருக்கான். இப்போ டென்ஷனில் அவன் நெயில் பைட் பண்ண. ஐயோ என்னது? ஏதோ ஷார்ப்பான ஒரு பெயின். அது என்னன்ட்டு ரெஸ்ட் ரூமோட மிரரில் தான் பார்க்குறான். பார்த்தா அவன் உதட்டில் அவ்வளோ பெரிய காயம். இது எப்படி பிளட்டில் வந்திருக்கு? அப்படின்னு அவன் யோசிக்க இப்போ அவனுக்கு ஐயோ இதப்பா இது இப்படி ஜங்குக்கு தான் நைட்டு நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துட்டு அவன் மாதிரி பேனிக் ஆகிடுறான். ஐயோ இது என்ன இவ்வளோ புதுசாக இருக்குது, கடிச்சு வச்சிருக்கேன். இது நான் பண்ணனா இல்லை அவன் பண்ணனா இல்லை குடிச்சிட்டு நான் ஏதோ பண்ணிட்டேனா? ஐயோ மண்டை குழம்புதே. இப்படி ஜேகே பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்க ரெஸ்ட் ரூம் டோரை தான் இப்போ நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. இப்போ ஜேகே போயிட்டு தான் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா தேயாங் தான் வெளில. என்ன பண்ணுற, ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு தேயாங் கேட்க ஜங்குக் தான், என்ன கேள்வி, ரெஸ்ட் ரூமில் வேறு என்ன பண்ணுவாங்க, அவ்வளோதான் முடிச்சிட்டேன், நீ வேணால் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு ஜங்குக் சொல்லிட்டு வெளில போவ. தேயாங் தான், எப்படி தனித்தனியாக போனால் லேட் தான் ஆகும், இனிமேல் ஒன்றா போகலாம் அப்படின்னு தேயாங் சொல்ல. தேயாங் என்ன மீனிங்கில் சொல்கிறானே புரியாமல் ஜேகே பாட்டுக்கு அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்புறம் தான் யோசிக்கிறான். இப்போ என்ன சொன்னா அப்படின்னு அவன் ஷாக்காக திரும்பி பார்க்க தேயாங் டோரை சாத்திட்டு சிரிச்சுட்டே உள்ளே போயிடுறான். இல்லை நான் தூங்கி எழுந்துட்டேனா இல்லை தூங்கிட்டு இருக்கேனா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எல்லாம் நட்சத்திரம் நடக்குதா கனவுல நடக்குதா எதுவுமே தெரியல. மொதல் இந்த ஜிமின் நாய்க்கு ஃபோன் பண்ணோம். நேற்று நைட் எப்படி தான் வந்தேன். தலைவலிக்குதுடா தலைவலிக்குதே. சக்கரை கதவை தர்றா, என்ன பண்ணுற, முழிச்சிட்டியா இல்லையா அப்படின்னு ஜேகேவோட தான் வெளிலேருந்து டோர் நாக் பண்ணிட்டு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே தான் டோரை திறந்துட்டு, இந்த உனக்கு பூஸ்ட்டு. ஐயோ சக்கரை என்னடா ஆச்சு, இங்கே பாருடா. ஜங்குக்கு தான் அவனோட அம்மாவை டோரை திறந்ததும் டைட்டாக ஹக் பண்ணியிருப்பான். நீ நான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா. அச்சிச்சோ என்ன ஆச்சுடா, ஏன் உனக்கு தேங்க்கு ஏதாவது சண்டையா என்ன? அதெல்லாம் கேட்காத, எனக்கு நம்ம வீட்டுக்கே வரணும். நம்ம வீடு என்ன பக்கத்து தெருவிலையா இருக்குது, எட்டி பார்த்தா நம்ம வீடு தான், வர வேண்டியது தானே. இப்போ ஜங்குக் தான் அவங்கள விட்டு தள்ளி வந்துட்டு, என்ன நீ கூட கூட பேசுகிற போ. அச்சிச்சோ சக்கரை எனக்கு புரியுதுடா, உனக்கு கல்யாணம் ஆனதுனால அப்படி இருக்குது, என்ன போலவே இருக்க. கல்யாணம் புதுசில் நானும் இப்படி தான் வீட்டில் யாருக்கும் சொல்லாமல் ஓடி வந்துடுவேன். ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும், ஆனால் அதெல்லாம் போக போக சரியாயிடும். அப்புறம் நீ அம்மா வீட்டையே மறந்துடுவேன். போக போகவா, அதெல்லாம் இன்னும் 1 மாதம்தான், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் தான் இருப்பேன். என்ன சொல்கிற நீ, புரியலையே. அது இரு இரு, இது என்னடா உதட்டில் இப்படி இருக்கு? அச்சிச்சோ இங்கே அடிச்சுக்கிட்டியா, காயமாயிடுச்சா, என்னடா பண்ண, என்னடா சக்கரை? அது அது ஒன்றும் இல்லை மீ, அது வந்து கொசு கடிச்சிச்சு அதான். கொசு கடிச்சிச்சா? இவ்வளோ பெரிய கொசுவாடா? கொசு கடிச்சு இவ்வளோ பெருசாக இருக்காது ஆகுமா? நல்லா பிடிச்சி கடிச்சு வச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா அப்படியே தெரியுது. இல்லை ஆண்டி கரெக்டு தான், எனக்கு அப்படி தான் தெரியுது, பிடிச்சி நல்லா கடிச்சு எடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு தேங்தான் டக்குன்னு வந்துட்டு
ஜேகேயோட ஷோல்டரில் கையை போட்டுட்டு அவனே பார்த்து சொல்லிட்டு இருக்கான். ஜங்குக் தான் என்ன பேசுறதே தெரியாமல் ஷாக் ஆகிட்டு தயாங்கே பார்க்க, தயாங் தான் இப்போது ஜங்குக்கோட இடுப்புலேயே அவன் கையை போட்டு கிட்ட இழுத்துக்கிறான். ஜேகேக்கு இன்னுமே என்ன பேசுறதுன்னு தெரில. அப்படியே தயாங்க தான் பார்த்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஜங்குக்கோட அம்மாவுக்கு இவங்களை இப்படி பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ தயாங், சக்கரை, 2 பேரும் சீக்கிரம் சாப்பிடுவாங்க, பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வைக்கப்பட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ ஜேகே தான் தயாங்கோட கையை அவன் இடுப்புலேருந்து எடுத்து விட்டுட்டு, டேய் என்னடா செம்மையாக ஹேக் பண்ணுற அப்படின்னு ஜேகே கேட்டதும் தயாங் தான் முழிக்கிறான். என்ன எப்படி கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறியா? என் மீக்கெல்லாம் அவ்வளோலாம் தெரியாது, இவ்வளோ ஆக்டிங் தேவையில்ல, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ. தயாங் என்னமோ ஜேகேவோட அம்மா இருந்தனால தான் அவன் கொஞ்சம் க்ளோஸாக இருக்க மாதிரி காட்டிக்கிறதா ஜேகே பாட்டுக்கு சொல்லிட்டு போக, தயாங்க்கு அது ஒரு மாதிரி ஆயிடுது. இல்லை ஆக்ட் பண்ணுறது நானா இல்லை நீயா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு போகிற ஜேகேவை தான் பார்க்குறா. இப்போ கட் பண்ணா எல்லோரும் டைனிங் டேபிளில் தான் உட்காந்துருக்காங்க. ஃபேமிலியில் இருக்கிற எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. எல்லோரும் இப்போ சைலண்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்க. ஜேகே தான் ஒரு பக்கம் ஜிமினுக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ எதுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புது நாய்? ஒழுங்காக ரிப்ளை பண்ண வேண்டியதானே அப்படின்னு திட்டிட்டு இந்த வாய்ஸ் நோட்டை தான் ஆன் பண்ணுறான். டேய் போகிறம்பாக்கு பைத்தியார் நாயே, பிள்ளை கட்டாமல் நடு ரோட்டில் விட்டு போனலாம் டேய் அப்படின்னு ஜிமின் தான் பயங்கரமாக கத்த. ஜங்குக், நீ சக்கரை என்னடா பண்ணுற? ஜேகே சாப்பிட்ற நேரத்தில் எதுக்குடா ஃபோனு, அப்பெல்லாம் இருக்காங்கல்ல இப்படியோ பண்ணுவேன் அப்படின்னு எல்லோரும் மாறி மாறி கேட்க, ஜேகே தான் இப்போ ஃபோனை வச்சுட்டு சாப்பிட்லான்னு பிளேட்டை பார்க்க, தயாங் தான் இப்போது ஜேகேயோட பிளேட்டை இழுத்து அவனுக்கு வச்சுட்டு அவனோட பிளேட்டை எடுத்து ஜேகே பக்கம் தள்ளுறான். ஜேகே ஒன்றுமே புரியாமல் முழிக்க, இப்போ தயாங்க தான் திரும்பி பார்க்குறான். பார்த்தா தயாங்க ஆல்ரெடி ஜேகேவை தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். ஜேகேவால் தயாங்கோட ஐஸை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. அவன் டக்குன்னு அவன் ஐஸை டவுன் பண்ணிவிட்டு, டேய் ஏன்டா ஓவர் ஆக்டிங் பண்ணுற, எதுக்கு இதெல்லாம்? இப்போ தயாங்கோட அம்மா தான், என்ன ஜங்குக் அப்படி பார்க்குற? அது ஒன்றும் இல்லை தயாங், நானும் அவங்க அப்பாவும் பண்ணுறத நிறைய தடவை பார்த்துருக்கான், அதை தான் இப்போ பண்ணுறான் அப்படின்னு அவங்க சொல்ல ஜேகேக்கு தான் ஒரு மாதிரி ஆகிடுது. அண்ணி உங்களவுக்கு ரொமான்டிக்லாம் யாருக்கும் வராது. அடியே அப்போ நான் என்ன ரொமான்டிக் இல்லைங்கிறியா? ஏங்க இன்ன வரைக்கும் இவளுக்கு ஒரு வாயாவது நான் ஊட்டி விட்டுருணும், இல்லை அப்படின்னா அவ்வளோதான், அன்றைக்கி ஃபுல்லாக சண்டை தான். ஐயோ என்னங்க இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இப்படி டைனிங் டேபிளில் ஆளாளுக்கு அவங்கவுங்க ரொமான்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்க, ஜேகே தான் அவங்களெல்லாம் முழிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஆக்காட்டு அப்படின்னு தயாங் ஒரு வாய் சாப்பாடு எடுத்து ஜேகேக்கு தான் ஊட்ட வரான். ஜேகே தான் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு திருன்னு முழிக்கிறான். என்ன ஜங்கு நாங்களாம் இருக்கோன்னு பார்க்குறியா? அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, சாப்பிடு. என் சக்கரைக்கு நான் மட்டும்தான் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன், இப்போ ஊட்டுறதுக்கு புதுசாக ஒரு ஆள் வந்தாச்சு. இப்படி 2 மந்திரம் சொல்லிட்டு இருக்க ஜேகேக்கு தான் பயங்கரமாக ப்ரெஷர் ஆகுது. அவன் ஹார்ட் பீட் தான் வேக வேகமாக துடிக்குது. ஏய் என்ன இந்த சாப்பிடு, உனக்கு பிடிக்கும்ல தக்காளி தொக்கு, அதான். இப்படி தயாங் சொல்ல ஜேகேக்கு தான் டக்குன்னு, என்ன என் உடம்பெல்லாம் கடிச்சு வச்சிருக்க, என் உதடு மட்டும் என்ன உனக்கு தக்காளி தொக்கா? சொல்லுடா, அங்கே மட்டும் விட்டு வச்சுனா எப்படி? இப்படி ஃப்ளாஷ் ஆக ஜேகேக்கு தான் பயங்கரமாக வேத்து ஊற்ற ஆரம்பிச்சிருது. அவன் இப்போ டக்குன்னு எழுந்துட்டு, டேய் சக்கரை என்னாச்சு, சாப்பிடாமையே இருந்துச்சா? அது ஃபோன் வருது, ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே நிற்காம வேகமாக அங்கேருந்து ரூமுக்கு தான் போயிடுறான். இப்போ தயாங்க போகிற ஜங்குக்கே பார்த்துட்டு அவனும் எழுந்து பின்னாடியே போகிறான். இப்போ ஜேகே தான் ரூமில். ஷோ இவன் ஏன் இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிறான்? எப்பயும் போல இருக்க வேண்டியதானே, எதுக்கு இப்படி பண்ணுறான்? அதெல்லாம் நேற்று நைட்டு நான் என்ன பண்ணி தொலைச்சினே தெரில. ஐயோ விட்டா ஞாபகம் வருது, இனி என்னெல்லாம் பண்ணணும்? இப்படி ஜேகே ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்க தயாங் தான் டோரை திறந்துட்டு வேகமாக உள்ளே வரான். என்ன ஆச்சு, ஏன் சாப்பிடாம இருந்து வந்த? அதான் அது ஜிமின் ஃபோன் பண்ணியிருந்தான், அதான் வந்துட்டேன். அவன் பேசினா தான் அங்கேருந்து பேச முடியாதுல்ல, அதான் இருந்து வந்துட்டேன். அவன்கிட்ட பேசுறதுக்கு அப்படி வந்த, அப்புறம் பேசிக்க மாட்டியா? வா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் திரும்பி போக, நீ என்ன பண்ணிட்டு இருக்க தயாங் அப்படின்னு ஜேகே சொல்லவும் தயாங் தான் ஸ்டாப் ஆகிட்டு திரும்பி பார்க்குறான். புரியல, என்ன கேட்குற? அது இல்லை, நீ அங்கே பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க, அது
ரொம்ப கொஞ்சம் ஓவராக இருக்குது. நாளை பின்ன நம்ம பிரிய தான் போகிறோம் அப்படின்னு போய் சொல்லக்குள்ள அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல அப்படின்னு ஜேகே சொல்ல தேயாங் தான் இப்போது ஃபார்வர்டில் நடந்து ஜேகே கிட்ட தான் வரான். அது இல்லை மச்சான். அது ஏன் சொல்கிறேன்னா, நாளைக்கு ரொம்ப பர்ஃபார்ம் பண்ணி அது எல்லோரும் ரொம்ப நம்பிடுவாங்க. அது யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுல்ல. அப்புறம் அதுக்கு தான். இப்படி சொல்லிட்டு ஜேகேவும் பின்னாடி மூவ் பண்ணிட்டு அப்படியே போகிறான். இப்போ தேயாங் இன்னுமே கிட்ட வந்துட்டு அவனுக்கும் ஜேகேக்கும் கொஞ்சம் தான் கேப் இருக்குது. ஹே மச்சான், என்னடா என்னாச்சு? ஏதாவது பேசு. ஓ சாரி மச்சான், சொல்ல வேணான்னு சொன்னல. இப்படி ஜேகே சொல்லிட்டு அப்படியே சைடில் போகலான்னு பார்க்குறான். ஆனால் தேயாங் தான் ஜேகேவை போக விடாமல் அவன் கையை வச்சு ஸ்டாப் பண்ணுறான். ஜேகே அதை பார்க்க அதுக்குள்ளே தேயாங் இப்போ ஜேகேவோட காது கிட்ட வந்து, இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன அப்படின்னு ஜேகே தான் ஷாக் ஆகிடுறான். அவன் காதெல்லாம் அப்படியே செவந்து போயிடுது. நீ மச்சான்னு கூப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நீ அப்படியே கூப்பிடு அப்படின்னு தேயாங் சொல்ல ஜேகே தான் ஃப்ரீஸ் ஆகிடுறான். இப்போ ஜேகே எதுவும் சொல்லலான்னு வர இப்போ தேயாங்கோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. பார்த்தா அந்த ரிங் டோன் ரெண்டு பேருக்கும் ஒரு ஐ கான்டாக்ட் தான் போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் ஜேகே தான் இப்போது அப்படியே திரும்பிட்டு இப்போ தேயாங்கோட ஃபோனை பார்க்குறான். பார்த்தா அதில் சாரா தான் கால் பண்ணிகிட்டு இருக்கா. ஹேய், சாரா கால் பண்ணுறான், அட்டன் பண்ணு, பேசு. நேற்றே பார்த்தேன், 2 பேரும் பேசிகிட்டு இருந்தீங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்கோட கையை எடுத்து விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து மூவ் பண்ணி வந்துடுறான். அதுக்குள்ளே இப்போ ஃபோன் தான் கட் ஆகிடுது. நான் அப்புறம் பேசிக்கிறேன் அவட்ட. ஐ திங்க் நீயும் நானும் தான் இப்போ பேசணும்னு நினைக்கிறேன். நாம தான் பேசிகிட்டே இருக்கமே. சாரா கிட்ட பேசு. என்ன சொன்னா? நேற்று ஏதாவது பேசுனீங்களா? இப்படி ஜங்குக் பாட்டுக்கு அடுத்து பேசிகிட்டு இருக்க தேயாங் ஏதோ சொல்ல வரான். ஆனால் அவனையும் கட் பண்ணி, ஏய் அடப்பாரு, நம்ம பிளான் பண்ண மாதிரி பக்கமாக போகுதுல்ல. நீ இனிமேல் புதுசாக பார்த்து பேசி பழகிறது. உனக்கு பிடிச்ச உன் க்ரஷ்ஷே வந்து நிற்கிறா. அது இல்லாமல் அவன் சிங்கிளாமே பசங்க சொன்னாங்க. அப்புறம் என்ன, கன்னியூ பண்ணு. இப்போ இருந்தால் 2 பேரும் டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்களா கரெக்டாக இருக்கும்ல. ஜேகே, நான் அவங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். இப்போ என்ன, பேசிட்டு தானே இருக்கிறோம், பேசு. நான் நம்மளை பற்றி பேசணும்னு சொன்னேன், சாராவை பற்றி இல்லை. இப்படி தேயாங் சடனாக சொல்லவும் ஜேகேக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுன்னு தெரில. ஜேகே தான் ஒரு மாதிரி கல் பண்ணிட்டு தேயாங்க பார்க்க தேயாங் இப்போ ஜேகே கிட்டே நடந்து வர ஜேகே பெட்டில் தான் உட்காந்துட்டு இருந்திருப்பான். இப்போ அப்படியே எழுந்து நிற்கிறான். தேயாங் இப்போ ஜேகே கிட்டே வந்துட்டு அவனோட உதட்டை தான் பிடிக்கிறான். அவன் உதட்டில் இருக்க காயத்தை அப்படியே டச் பண்ணுறான். ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட லிப்ஸு தான் அவன் தம்பை வச்சு ரப் பண்ணிட்டே இப்போ அவனோட கண்ணை தான் பார்க்குறான். பார்த்தா ஜேகே அவன் கண்ணை 2ஐயும் டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே நிற்கிறான். ஜேகேயோட ஹார்ட் பீட்லாம் பயங்கர வேகமாக துடிக்குது. இந்த ரூமில் எத்தனையோ நாள் இருந்திருக்கேன், எத்தனையோ நாள் தங்கியிருக்கேன். ஆனால் இப்போ பாஸ்ட் 10 நிமிஷமாக என்னால் இருக்க முடியல. எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிக்கணும் போல இருக்கு. என்னை ஏன் நெருங்குற? வேண்டாம், என்கிட்ட வராத. நான் எங்கே உடஞ்சிருவணும்னு பயமாக இருக்குடா. இங்கே நீயும் நிஜம் இல்லை, நானும் நிஜம் இல்லை. நாமன்றதுக்கும் எந்த ஃப்யூச்சரும் இல்லை. இப்படி எல்லாம் ஜேகேயோட மைண்டில் ஓடிட்டுருக்க ஜேகேவால் ஃபீல் பண்ண முடியுது. தேயாங்கோட பிரீத் அவன் மேலே க்ளோஸாக அடிக்குது. அவன் இப்போ கரெக்டாக அவன் கண்ணை திறக்க தேயாங், நேற்று தேவையில்லை, நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று வித என்று வீழ்த்தூவும் மழை என்ற இதை என்னை தோட்டம் பூ பூக்குதே. வாலின்றி போரின்றி வலிக்கின்ற யுத்தம் என்று இதை என்னை வனுக்குள் என வெல்லுதே. தேயாங் இப்படி பண்ணது ஜேகேக்கு பயங்கர ஷாக் ஆயிருக்கும். இன்னுமே அவங்க 2 பேர் லிப்ஸும் ஒன்றா தான் இருக்குது. இப்போ டக்குன்னு யாரோ கதவு தட்டுற சத்தம் தான் கேட்குது. ஜேகே உடனே சென்ஸுக்கு வந்துட்டு தேயாங்க தான் புஷ் பண்ணி விட்டு வேகமாக போய் இப்போ கதவு தான் திறக்கிறான். என்ன 2 பேரும் சாப்பிட கூப்பிட்டா சாப்பிட வராமல் என்ன பண்ணுறீங்க ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்கோட அப்போ தான் வந்திருப்பாரு. அங்கிள், அது கால் வந்ததுன்னு பேச வந்தோம், அதான்.
இப்போ அவர் ரூம்குள்ளே வந்துட்டு இன்றைக்கி உங்கள் 2 பேர்கிட்டே பேசணும் தான், ஆஃபீஸில் மீட்டிங் இருந்தால் கூட கேன்சல் பண்ணியிருந்தேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு தேயாங்க தான் பார்க்குறாரு. ஆனால் தேயாங் ஜேகேவே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். அங்கிள் என்ன விஷயம்? ஆஃபீஸ் ஏதாவது ஹேண்ட் ஓவர் பண்ணுற விஷயமா? அப்படின்னா சொல்லுங்கள், உடனே ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் அட்டன் பண்ண மீட்டிங்கை கூட தேயாங்க அட்டன் பண்ணுவோம், அந்தளவுக்கு ரெடியாக இருக்கும். உங்ககிட்ட பிஸ்னஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் இப்போ கூட பண்ணிடுவேன். ஆனால் அது இல்லை, நானும் உங்கள் அப்பாவும் தான் ஆரம்ப காலத்துலேருந்து பிஸ்னஸ்னு ஃபேமிலியை விட்டுட்டு பிஸ்னஸ் பக்கமே போயிட்டோம். 2 பேரும் கொஞ்சமாச்சும் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள், அப்புறம் வரலாம் பிஸ்னஸ்க்கு. அதெல்லாம் நம்ம 2 பேருக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு. 2 பேர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், இதுதான் இருக்கிறதுலே ஹாப்பியஸ்ட் டைம்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் போக போக ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி பிஸ்னஸ் அப்படின்னு ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதிலே தான் இருப்பீங்க அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருக்க தேயாங்க ஜேகேவை தான் எதுவும் பதிலே சொல்லாமல் கம்னே அவரே பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்தாங்க, இதை எடுத்துகிட்டு 2 பேரும் போய் சந்தோஷமாக இருந்துட்டு வாங்க அப்படின்னு ஒரு கவரை தான் காட்டுறாரு. தேயாங் தான் அதை வாங்குறான். அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 டிக்கெட் மாதிரி இருக்குது. அது என்னன்னு பார்த்துட்ருக்கான். ஆனால் அதை பார்த்துட்டு தேயாங்கோட ஃபேஸில் தான் லைட்டாக ஒரு ஸ்மைல் தெரியுது. ஜேகே தேயாங்கோட ரியாக்ஷனை பார்த்துட்டு அது என்னன்ற மாதிரி க்யூரியஸாக பார்க்குறான். என்ன தேயாங், ஓகே தானே? ஓகே தான் டாட் அப்படின்னு ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டு தேயாங் சொல்ல என்னது அது? என்ன ஓகே? அது உங்கள் 2 பேருக்கு தான் ஹனிமூன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். நான்லாம் உங்கள் வயசில் ஹனிமூன் ஒன்று போனதே கிடையாது, எல்லாம் பிஸ்னஸ் தான். நீங்களாவது போயிட்டு வாங்க. இப்படி அவர் சொன்னதும் ஜேகே தான் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அங்கிள், ஹனிமூனா? அதெல்லாம் எதுக்கு அங்கிள்? அதெல்லாம் ஜேகே, இதில் என்ன இருக்குது? போயிட்டு வாங்க. நாளை பின்ன கம்பெனி மீட்டிங் ஏதாவது போகணுன்னா போய் தானே ஆகணும். நிறைய இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ் எல்லாம் போக வேண்டியிருக்கும். மீட்டிங்ஸ்லாம் அங்கங்கன்னு போடுவாங்க, அதெல்லாம் போய் அட்டன் பண்ணணும். டேட், நான் பேசிக்கிறேன் வந்துட்ட, நாங்கள் போயிட்டு வரோம். ஓகே, நீ என்னென்னு பார்த்துக்கோங்க. ஓகே தான், ஃபைன், போயிட்டு வாங்க. வந்ததும் ஷேரோட மீட்டிங் வச்சுக்கலாம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. இப்போ அவர் போனதும் தேயாங் தான் ஜேகேவை பார்க்குறான். ஜேகே அப்படின்னு தேயாங் சொன்னதும் ஜேகே தான் இப்போ வேகமாக வந்து அவன் கையில் டிக்கெட்டை வாங்குறான். அட தாய்லாண்டு! தாய்லாந்து போகணும் எவ்வளோ நாள் பிளான் பண்ணோம், போக முடிஞ்சுதா? பத்தியா, பசங்கிட்ட சொன்னோம் செம்ம ஹைப் ஆகிடுவானுங்க அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு இருக்க தேயாங் தான் இவன் என்ன சொல்கிறான்ற மாதிரி பார்க்குறான். ஜேகே, யாருக்கு கால் பண்ணுற? யாருக்கு? ஜிம்மினுக்கு தான். பாரு, செம்ம ஷாக் ஆகிடுவான். எடுத்துட்டான். ஹலோ, நாயே, என்ன பண்ணுற? டேய், எங்கடா பண்ண விட்ற? சரியான இம்சை. இப்போ நான் ஃபோன் பண்ணேன், நல்ல சீன் வரக்குள்ளே பார்த்து கட் பண்ணிட்டோம். காஜி, எப்போ பார்த்தாலும் அதானே உனக்கு? டேய் புண்ணியமா, என்னடா விஷயம் உனக்கு? டக்குன்னு சொல்லிடும். வெக்க சொல்வீங்களா? எங்கடா அவனுக்கு வெளில இருப்பானுங்க, நான் பாத்ரூமில் இருக்கிறோடோ, டக்குன்னு சொல்கிறோம். என்னடா இப்போ ஃபோனில் பார்த்தானே அடிச்சிட்ருக்க? நீ வா, நேர்லேயே கூப்பிட்டு போகிறேன். நேரில் கூப்பிட்டு போறியா? என்னடா வளர்ற? எது அது தாய் மசாஜ் தானே? ஆளை விட்ற சாமி. டேய், போன தடவை போயிட்டு ஹாப்பி என்டிங் காசை போட்டு ஆளவே முடிச்சுட்டு இருந்துப்பான். தப்பிச்சோம் பொழிச்சோம் ஓடி வந்து தெரியுமா? நீ போனதெல்லாம் லோக்கல்டா, நான் உன்னை இன்டர்நேஷ்னலுக்கே கூப்பிட்டு போகிறேன், வரியா? ஜேகே, உனக்கு என்னடா காண்டு? நிஜமா நான் நிஜமாக கூப்பிட்டு போகிறேன், போகலாம் வா. மரியாதையாக ஓடி போயிடு. இது வரைக்கும் ட்ரிப்புன்னு சொல்லி 331 தடவை பிளான் மட்டும் தாடா போட்டிருக்கோம், ஒன்றுதும் போன பாடு இல்லை. நாயே, நீ வரியா இல்லையா? அப்புறம் நான் விட்டு போயிட்டேன்னு சொன்னோம், அப்புறம் எனக்கு தெரியாது. நிஜமாக தான் சொல்கிறியா? நிஜமாக தான்டா சொல்கிறேன், துணியெல்லாம் பேக் பண்ணி போ, இன்றைக்கி நைட் கிளம்புறோம் அப்படின்னு ஜேகே சொன்னதோ ஜிமின் தான் இப்போ பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில ஓடி வரான். அடே பெக்கு சூபினு, எங்கே போகிற தெரியுமா? தாய்லாண்டு, சீக்கிரம் பேக் பண்ணு, இன்னைக்கு நைட்டே போகிறோம். சூபினு, என்னடா அப்படி பார்க்குற? இந்த தாய் சீரியஸை மூடி வை, நேரில் போய் பார்க்கலாம்டா. நேரில் பார்க்கறது இருக்கட்டும், பேண்ட்டை போடுறோம் பாடு அப்படின்னு சோபின்னு சொன்னதும் ஜிமின் தான் குனிஞ்சு பார்க்குறான். பார்த்தா அவன் பேண்ட்டு கூட போடாமல் அப்படியே ஓடி வந்திருப்பான். ஐயோ பேண்ட்டு!
அப்படின்னு ஜிமின் கத்த பெக்கு தான் அப்புறம் டவலை தூக்கி அடிக்கிறான். ஏய் தாய்லாண்டுன்னு சொன்னதும் அப்படியே வட ஓடிடுவேன். ஏய் தாய்லாண்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் டவலை கட்டிட்டு திரும்பவும் பெட் மேலே ஏறி குதிக்கிறான். அவங்க கூட பெக்கும் ஜிமினும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. รายการต่อไปนี้รายการต่อไปนี้3 ปีขึ้นไปรายการต่อไปนี้ இப்போ இந்த பக்கம் பார்த்தா தாய்லாண்டுன்னு சொன்னதும் பயங்கரமாக ஃபன் பண்ணுறானுங்க அப்படின்னு ஜேகே தான் சிரிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கா. தேங்க அப்படியே பிளாங்கா ஜேகே தான் பார்த்துட்டு இருக்கா. ஜேகே இரு, நம்ம ஆஃபீஸ் பிஏக்கு தான் கால் பண்ணுறேன், எக்ஸ்ட்ராவாக டிக்கெட்ஸ் போட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை தான் டயல் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் தேங்க இப்போது ஜேகேயோட கையை பிடிச்சிட்டு நான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டுருக்கேன், எதுக்கு அவாய்ட் பண்ணுறேன்? நான் எங்கடா அவாய்ட் பண்ணேன், பேசியே தானே இருக்கேன், உன் கூட தானே இருக்கேன். ஜேகே எனக்கு புரியல, சுத்தமாக புரியல, நீ ஏன் இப்படி பண்ணுற? நான் என்னடா பண்ணேன், 2 பேர் மட்டும் போயிட்டு மூஞ்சியாக பார்த்துட்டு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோட போனால் தானே ஜாலியாக இருக்கும். தேங்க தான் இப்போ டென்ஷன் ஆகிட்டு அவன் ஜேகேயோட கையை பிடிச்சி கிட்ட எழுகிறான். ஜேகே கடுப்பேத்தாத, நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உனக்கு தெரியும். எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு கூட தெரில. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீயும் நானும் இப்படி தேங் சொல்லிட்டு இருக்க ஜேகே தான் தேங்கிட்டேருந்து அப்படியே தள்ளி வர பார்க்குறான். ஆனால் தேங் அவனை இன்னுமே கிட்ட இழுத்து அவன் இடுப்போடு சேர்த்தி குரூப்பாக பிடிச்சிக்கிறான். 2 பேரும் இப்போது ரொம்பவே க்ளோஸாக நின்றுட்டுருக்காங்க. தேயாங் இப்போ ஷாப்பாக ஜேகேவை தான் பார்க்குறான். ஆனால் ஜேகேவால் தேயாங்க பார்க்கவே முடியல. அவன் ஐஸை டவுன் பண்ணிக்கிறான். இப்போ 2 பேரும் எதுவுமே பேசாமல் அப்படியே சைலண்டாக நிற்க இப்போ ஜேகே தான் மச்சான் இந்த மாதிரி கேஷுவலாக பேச மட்டும் ட்ரை பண்ணாத, எனக்கு இருக்கிறதுல அதான் கடுப்பாகுது, ஓப்பன் பண்ணு ஜேகே அப்படின்னு தேயாங் தான் ஜேகேவை இன்னும் கிட்ட இறுக்கமாக இழுக்கிறான். 2 பேருக்கும் ப்ரீத்திங் ரொம்ப ஹெவியாக தேயாங் இப்போ அகைன் ஜேகே கிட்ட க்ளோஸாக வரான். ஜேகே தான் தேயாங்கோட செஸ்ஸில் அப்படியே அவன் கையை வச்சு ஸ்டாப் பண்ணிட்டு மச்சான், நீ மச்சானை கூப்பிட்றதுக்கு என்ன அர்த்தம் ஜேகே? உனக்கு நீயே போட்டுக்கிற ஷீல்டா இல்லை இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கே, அந்த அர்த்தமா? அப்படின்னு தேயாங் கேட்க ஜேகே இப்போ டக்குன்னு நிமிந்து தேயாங்கோட கண்ணை தான் பார்க்குறான். இப்போ கரெக்டாக தேயாங்கோட மொபைல் தான் ரிங் ஆகுது. சாரா தான் கால் பண்ணுறா, மினியே கால் பண்ணால அப்படின்னு ஜேகே தான் சொல்லிட்டு தேயாங்கோட மொபைல் டேபிள் மேலே தான் இருந்திருக்கும். தேயாங்கிட்டேருந்து தள்ளி போக தேயாங் ஜேகேவோட கையை தான் பிடிச்சி இழுக்கிறான். ஜேகே அதை விடு, இருடா அவன் கால் பண்ணிட்டே இருக்கால, ஒன்றை தான் பேசணும்னு நினைக்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு சாராவோட ஃபோன் தான் அட்டன் பண்ணுறான். தேயாங் தான் ஒரு மாதிரி டிஸ்பிலீஃபாக ஜேகேவே பார்த்துட்டு இருக்கான். ஹலோ சாரா, எப்படி இருக்க? ஹலோ, இது நான் தான் ஜேகே. ஜேகே, எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் சூப்பராக இருக்கிறேன். நேற்று நான் உங்ககிட்ட பேசலான்னு நினச்சேன். என்கிட்டலாம் பேசணும்னு நினச்சிங்களா என்ன? தேங்க கூட தான் பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தீங்களே, பார்த்தேன். ஜேகே அது புரியுது, எனக்கு தெரியாதா, நான்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அப்படியா? நான் ஆக்சுவலாக கால் பண்ணதே தேங்க டேட்டு கூப்பிடலாம் அப்படின்னு தான். டேட்டா? ஜேகே ஃபோனை கொடுன்னு சொன்னேன் அப்படின்னு தேங்க தான் ஜேகே கிட்ட ஃபோனை பிடுங்க பார்க்க. இன்னிக்கா கஷ்டமாச்சு, நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பேக் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறோம். சாரா, இப்படி பண்ணா எப்படி? பேசாமல் நீங்களே எங்களோட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? ஜாயின் பண்ணிக்கிறதா? நீங்கள் எங்கே போகிறீங்க? நாங்களாம் ஆக்சுவலாக தாய்லாந்து ட்ரிப்பு போகிறோம். இஸ் தட் அ ஹனிமூன்? அதெல்லாம் கிடையாது. ஜேகே ஒழுங்கு மாதிரி தான் ஃபோனை கொடு. நீங்கள் நைட் ஃப்ளைட்டு, சீக்கிரம் பேக் பண்ணிட்டு வந்துடுங்க, அப்படியே கிளம்பியெல்லாம் ஒன்றா போயிடலாம். இது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப் மாதிரி தான், என் ஃப்ரெண்ட்ஸும் வராங்க, நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும்ல. ஓ, ஐ ஆம் ரியலி எக்ஸைட்டட். கண்டிப்பாக நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், கூல், ஓகே டன்னு அப்படின்னு ஜேகே தான் பேசிட்டு இப்போ காலை கட் பண்ணிட்டு, நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணல. இங்கே பாரு, சீக்கிரம் ரெடியாகும், நானும் போய் எல்லாம் பேக் பண்ணுறேன், அப்படியே டிக்கெட்டுக்கும் சொல்லிடுறேன், ஓகேவா? அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு இப்போ டோர்கிட்ட போயிட்டு, தேங்கு
நீயும் சாராவும் பேசி பழக. இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிடா, புரியுதா? சீக்கிரம் கிளம்பு. நானும் போயிட்டு எங்கள் வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வெளில போயிடுறான். ஷிட், என்ன நினச்சிட்ருக்கான்? அவன் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணுறான். இப்படி தேயாங் தான் ஜேகே பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறான். இப்போ கட் பண்ண ஏர்போர்ட்டில் தான் பார்க்குறோம். ஆராலியோ அப்படின்னா என்னடா? ஓதான் பாடுன்னு அர்த்தம்டா. ரக்கூன், ஏய் இதான்டா முக்கியம். அப்படின்னா என்னடா? ஐ லவ் யூ. ஓ அப்படியா? டேய் என்னடா இது, எப்படா கற்றுக்கிறது நம்ம? அப்படின்னு பெக்க சொல்ல ஜிமின் தான் போ. டேய் சூபின்னு ஏதாவது சொல்லி கொடுறா. எவ்வளோ தான் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் படிக்கிறது? இதான தாய் சீரீஸ்லாம் பார்ப்பேன், சொல்லி கொடுறா. இதை சொல்லுங்க. சாது. என்ன சாதுவா? நீ தான் சாதுன்னு எங்களுக்கு தெரியுமேடா. ஏய் நீ நினைக்கிற சாது இல்லைடா அது. இது வந்து நாம் ஆமேன் அப்படி சொல்லுவோம்ல, அது மாதிரி சாமி கும்பிட்றப்ப சொல்லுவாங்க. எனது சாமி கும்பிட்றதா? டேய் நீ பார்க்குற படத்தெல்லாம் பார்த்தா அந்த மாதிரி பராண படம் மாதிரி இருக்கும். ஆமாம் ராஜ்மனா, அன்னைக்கு கூட பார்த்துட்டு இருந்தானே, தேனெல்லாம் ஊற்றி ஏதோ பங்கமாக பண்ணிருந்தானுங்களே அப்படின்னு பெக்க சொல்ல இப்போ சூபின் தான். டேய் அதில் சாமியும் கும்பிடுவாங்க, சாப்பிடவும் செய்வாங்க. டேய் சூபினு, நீ சாதுலாம் இல்லைடா, கேடிடா. இப்படி ஏர்போர்ட்லேயே 3 பேரும் பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு குதிச்சுட்டு கத்திட்டு இருக்கானுங்க. டேய் இன்டிசன்ட் ஃபெல்லோஸ், என்னடா பண்ணுறீங்க? இது ஏர்போர்ட்ரா, நம்ம லோக்கல் பஸ் ஸ்டாண்ட் இல்லை. அப்படின்னு ஜேகே தான் லக்கேஜ் எல்லாம் செக்இன் பண்ணிட்டு இவங்களை கூப்பிடலான்னு வந்திருப்பான். ஜேகே ஒரே ஃபன்னாக இருக்க போகுது, ஒரே ஜாலியாக இருக்க போகிறோம், ஒரே வைப்பாக இருக்குடா இப்போவே அப்படின்னு ஜிமின் தான் ஜேகே முன்னாடி நின்றுட்டு கத்திட்டு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஜேகேவோட கவனம் எல்லாம் சைடில் நின்று பேசிகிட்டு இருக்க தேயாங் மேலேயும் சாரா மேலேயும் தான் இருக்குது. தேயாங் சடனாக சொல்லவும் நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் கூப்பிட்டு வர முடியல. இல்லை அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்திருப்பேன். ஜேகே அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கம்பெனி கிடச்சிருக்கும்ல அப்படின்னு சாரா பாட்டி பேசிகிட்டு இருக்கா. ஆனால் தேயாங் எதையுமே கண்டுக்காம அவன் பாட்டுக்கு வெளியில் போயிட்டுருக்க ஃப்ளைட்டெல்லாம் பார்த்துட்ருக்கான். தேயாங் ஆர் யூ ஓகே அப்படின்னு அவன் கையை பிடிச்சி ஷேக் பண்ணுறா. என்ன ஏதாவது சொன்னியா அப்படின்னு தேயாங் சொல்ல சாரா தான் பார்க்குறா. அவன் எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி ஒரு மாதிரி இருக்கிறான். இப்படி டைம் ஸ்கிப் ஆக இப்போ எல்லாரும் ஃப்ளைட்டில் தான் போர்ட் ஆகுறாங்க. ஜேகே ஃப்ரெண்ட்ஸோட முன்னாடி உட்காந்துக்க பின்னாடி சாராவும் தேயாங் தான் உட்காந்துட்டு வராங்க. ஏர் ஹோஸ்டஸே சூப்பராக இருக்கிறாளுங்களே, இன்னும் அங்கே போனால் செம்மையாக இருக்க மாட்டிருக்கே. ஏய் கத்தி பேசுதுடா, இங்கெல்லாம் சத்தமே போடக்கூடாது, அமைதியா வா அப்படின்னு ஜேகே சொல்ல என்னதே அமைதியாக வரணுமா? ஏய் சூபின் பெக்க கேட்டிங்களாடா? நம்ம போகிற அந்த ரூட் பஸ்ஸில் என்ன ஆட்டம் போட்டு போவோம். டேய் பாடு கம்முன்னு தோலடா. என்ன கம்முன்னு சொல்லு. வா புருஷன் இன்னொருத்தி கூட உட்கார வச்சுட்டு இருந்துக்கிற, இது உனக்கே வெக்கமா இல்லை? ஏய் அவங்க மனசு விட்டு பேசணும் தான் நான் கூப்பிட்டு வந்தேன். மனசை விட்டு மயிரை விட்டுன்னு என்னடா நீ? சரி இதை சொல்லு, எனக்கு இது புரியவே இல்லை. எதையாவது ஏடா கூடமா கேட்பேன், உனக்கு ஒன்றும் புரிய வேணாம், பொத்திட்டு உட்காரு. ஏய் ஆள முடியாது, நீ சொல்லியா ஆகணும். அது எப்படி கழுத்தை கடிச்சிக்கிறீங்க, ஆயை கடிச்சிக்கிறீங்க, நடுவில் ஒருத்தையும் விட்டு வச்சுக்கிறீங்க, அப்போ எந்த கேப்பில் தாண்டா பண்ணுறீங்க? ஏய் போய்த்தியும் வாய முடுறோம் அப்படின்னு ஜேகே தான் ஜர்க் ஆகிட்டு ஜிமினோட வாயை தான் மூடுறான். ஜேகே தான் இப்போ திரும்பி பார்க்குறான். பார்த்தா தேயாங் தான் கண்ணில் ஐ மாஸ்க்கும் காதில் ஏர்ப்ளங்கும் போட்டுட்டு அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். சாராவை பார்க்குறான். அவள் ஏதோ மிரரை வச்சு அவன் படுக்கு மேக்கப் போட்டுட்ருக்கா. இப்போ ஜிமின் தான் சும்மா இருக்காம பச்சை குட்டிக்கு நான் உன்னோட பேரை வழியில் குடிச்சேன்டா 10,000 பீரை அப்படின்னு அவன் படுக்கு பீரை எடுத்து குடிச்சிட்டு பாடுறான். ஏய் உன்னையா அப்படின்னு ஜேகே டென்ஷன் ஆக இப்போ பெக்கு தான் திரும்பி வச்சா ஃப்ளைட்டில் கலக்கி கிடைக்கும். டேய் கலக்கியாடா முக்கியம், இங்கே போறா அழகி குடிகார நாயே குடிக்கோதுறோம், இன்னும் ஊற கொத்துற. இப்படி ஒரு வழியாக எல்லோரும் வந்து தாய்லாந்து ரீச் ஆகிடுறாங்க. இப்போ எல்லோரும் ஹோட்டல் ரூமுக்கு தான் வந்து சேர. ஸோ ஆல்ரெடி ப்ரீ புக் பண்ணியிருக்கீங்க ஹனிமூன் சூட். மிஸ்டர் கிம் தேயாங் அண்ட் மிஸ்டர் கிம் ஜங்குக், உங்கள் ரூமோட கீஸ், அப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா புக் பண்ண கீஸ் அப்படின்னு ரிசப்ஷனிஸ்ட் தான் கீஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க தேயாங் தான் இப்போ வாங்கிட்டு ஜேகேவை தான் பார்க்குறான். தேயாங்கு நீ வேணா சாரா கூட அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கங்காட்டியுமே தேயாங் பயங்கரமாக பார்த்து முறைக்கிறான். நோ ஜங்குக், இட்ஸ் ஜஸ்ட் அ டேட் ரைட், நான் என்னோட ரூம்லேயே தனியாக செப்பரேட்டாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சாரா சொல்கிறா.
ஜேகே இப்போ தயாங்க தான் பார்க்குறான். ஆனால் தயாங் இன்னுமே ஜேகே பார்த்தா முறைச்சிட்டு இருக்கான். இப்போ தயாங் பாட்டுக்கு அவன் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு ரூமுக்கு தான் போயிடுறான். டே ஜேகே இங்கே பாரா ஜக்கூசிலாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. டேய் எங்கடா ரூம் சாவி குடா. ஆனால் ஜேகே அவன்கிட்ட கீழே கொடுக்காம மெக்ஸோபின் கிட்ட கொடுத்துட்டு இப்போ ஜிமினோட கழுத்துல கையை போட்டு அவனை அப்படியே இழுத்துட்டு போகிறான். டேய் எங்கடா கூட்டு போகிற? எங்கள் ரூம் அந்த பக்கம்டா. அந்த ரூமில் இருக்கிறத விட பெரிய ஜக்கூசி இந்த ரூமில் இருக்கான். அவன் கூட தான் நீ இருக்கிற வா. டேய் வேணாண்டா, நீங்கள் எப்படி ஷோ காட்டுறதுனால பார்க்க முடியாதுடா. டேய் நான் கண்டிப்பாக ஏண்டா தாய்லாண்டில் வேற ஏதோ பார்க்கலான்னு வந்தேன்டா. என்ன எதோ பார்க்க வச்சிடாதடா. இப்படி ஜிமின் தான் கத்திட்டு இருக்க ஜேகே பாட்டுக்கு அவனை தரன்னு எடுத்துகிட்டு போயிடுறான். இப்போ அந்த ரூமுக்கு போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வேற அனிமல் சூட்டு பயங்கர பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குது. ஃபுல்லாக ரூமே ரெட் கலரில் பயங்கரமாக இருக்குது. ஆஹா டேய் இது என்னடா ரூமு செம்மையாக இருக்குது. எவ்வளோ பெரிய பெட்டு அப்படின்னு ஜிமின் தான் ஹாப்பியாக ஓடி போய் பெட்டு மேலே ஏறி குதிக்க ஆரம்பிச்சிடுறான். தேங்க் தான் பால்கனியில் டென்ஷனாக தம் அடிச்சுட்டு இருந்திருப்பான். இப்போ திரும்பி அவங்கள தான் பார்க்குறான். அது இவன் ரூம் சின்னதாக இருந்தது. அதான் அங்கே 2 பேர் தான் இருக்க முடியும். அதான் இங்கே தான் பெட்டு பெருசாக இருக்குல்ல, அதான் இங்கே வந்துட்டான். நான் எங்கடா வந்தேன்? நான் ரூமையே பார்க்கலையடா. நீ தானே எடுத்துகிட்டு வந்த. என்ன ஜேகே பொய் சொல்கிற? தாயே என்ன இப்படி பண்ணுற? தாய் மசாஜுக்கெலாம் போக மாட்டேன், நாய் மசாஜுக்கு தான் அனுப்பி விடுவேன் அப்படின்னு ஜேகே தான் பல்ல கடிச்சு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் தேங் இந்த பக்கம் ஜேகேவே பார்த்துட்டு இருக்கா. எனக்கு செம்மையாக பசிக்குது, சாப்பிட்றதுக்கு போகலாம். எல்லோரும் கொஞ்சம் போய் ரெடியாக வரீங்களா அப்படின்னு தேங் தான் ஜேகே ஒரு மாதிரி பார்த்துட்டு சொல்லிட்டு அப்படியே போகிறான். ஆமாண்டா தேங்கு, எனக்கும் செம்மையாக பசிக்குது. ஆனால் இந்த பெட்டி செம்மையாக இருக்கே குஷனா. நீங்கள் ரெடி ஆகுங்க, அதுக்குள்ளே நான் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுறேன் அப்படின்னு ஜிமின் தான் பெட்டில் அப்படியும் இப்படியுமா ரோல் ஆகிட்டு இருக்கான். ஜேகே ரெஃப்ரெஷ் ஆகலான்னு டவல் எடுக்கலான்னு போய் கபோர்டை திறக்க அந்த கபோர்டை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடுறான். ஏன்னா அந்த கபோர்டு இல்லை ஃபுல்லாக நிறைய அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய வச்சுருந்துருப்பாங்க. லைக் பெல்ட்டு, டை பண்ணுற மாதிரி ரோப்பு, அப்படி இப்படின்னு நிறைய என்னென்னமோ ஸ்டஃப்லாம் உள்ள இருக்குது. ஜேகே தான் அதை பார்த்ததும் செம்மையாக ஷாக் ஆகிட்டு அப்படியே அந்த டோரை சாத்திட்டு இப்படி திரும்புகிறான். பார்த்தா தேங்க இப்போ அந்த கபோர்டு தான் திறக்கலான்னு வரா. என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? தள்ளு, எனக்கு டவல் வேணும். டவல் தானே, இந்த இது எடுத்துக்கோ அப்படின்னு ஜேகே தான் அந்த டோரை திறக்க விடாமல் அங்கே நின்றுட்டு கொடுக்குறான். இப்போ தேங் தான் ஜேகே கிட்ட வந்துட்டு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க, ஏன் இவ்வளோ ஸ்வெட் ஆகுது அப்படின்னு ஜேகேவோட நெத்தியில் ஸ்வெட் ஆகுது தான் அப்படி தொடக்கிறதுக்காக அவன் கையை எடுத்துகிட்டு வரான். ஆனால் ஜேகேக்கு தான் இங்கே ஒரு மாதிரி பயங்கரமாக ஹார்ட் பீட்லாம் படப்படன்னு அடிக்குது. தேங் தான் ஜேகேவோட நெத்தி கழுத்துன்னு அவன் டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்கு கை வைக்கிறான். அது ஜேகேக்கு ஒரு மாதிரி பண்ண அதுக்குள்ளே இந்த பக்கம் ஜிமின் சும்மா இருக்காமல் அவன் படுத்திருக்க பெட் சைட் கபோர்ட்லாம் திறந்து என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கான். அதில் உள்ள கையை விட்டு அவன் பாட்டுக்கு ஏதோ எடுத்து எடுக்கிறேன்னு எடுக்கிறான். என்ன அது இது சாப்பிட்றதுக்கு ஏதாவது வச்சுருக்கானான்னு பார்த்தா ஒன்றுதையும் காணும், இன்னமும் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக இழுக்க அது கையை விட்டு அப்படியே எகிரி கீழே விழுந்துருது. அது இப்போ அப்படியே உருண்டு போய் தேங்கோட கால்கிட்ட தான் நிற்குது. அது என்னன்னு ஜேகே பார்க்க அவனுக்கு இன்னுமே அவன் ஐஸெல்லாம் ஒயிட் ஆகிடுது. ஏன்னா அது பெரிய சைஸ் ஜெல் பாட்டிலு. தேங்கும் ஜேகேவும் இப்போ 2 பேரும் மூஞ்ச தான் பார்த்துக்கிறாங்க. அவ்வளோதான் அவங்க 2 பேருக்கும் அந்த அன்னைக்கு நைட்டு நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. என்ன பண்ணுறானுங்க 2 பேரும் அந்த கபோர்ட் கிட்ட? அது சரி, என்ன வேடிக்கைனே தேர்ட் வீல் பண்ணுறதுக்கு கூட்டு வந்துக்கிறான். டேய் இதை பார்க்க வாடா தாய்லாந்து வந்த, என்னை உடுங்கடா வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் இப்போ கையில் கிடைக்கிறத தூக்கி அடிக்கிறான் 2 பேர் மேலேயும். தேங்க தான் இப்போ அதை கரெக்டாக கேட்ச் பிடிக்க அது என்னன்னு பார்த்தா அது ஒரு வைப்ரேட்ரு. ஜேகே இப்போ அதை பார்த்துட்டு அதுக்கு மேலே அவனால் அங்கே நிற்க முடியல. அவன் பாட்டுக்கு வேகமாக பாத்ரூம்குள்ளே தான் ஓடிடுறான். ஐயோ என்ன ரூம் இது, எங்கே தொட்டாலும் இதாக வருது அப்படின்னு புலம்பிட்டேன். அவன் இப்போ சைடில் தான் பார்க்குறான். பார்த்தா அங்கே பாத்டப் ஃபுல்லாக ரோஸ் பெட்டல்ஸாக போட்டு ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. கேண்டில் லைட்டெல்லாம் பற்ற வச்சு பயங்கர வாசனையாக இருக்குது. வாவ் செம்மையாக இருக்கே. இப்படி எக்ஸைட் ஆகிட்டு அவன் கிட்ட போக பார்த்தா அந்த டப்பு சைடு ஃபுல்லாக நிறைய ஃப்ளேவர்ஸாக இருக்குது. அட பாவிகளா, யாரா இவனுங்க எல்லா இடத்துலையும் பண்ணிகிட்டே வருவாங்க, எங்கே பார்த்தாலும் இதான் வச்சுருக்கானுங்க. இப்படிலாம் பண்ணுனா செம காஜி பிடிச்சவன் தான் பண்ண முடியும். குளிக்கிற மூடே போயிடுச்சு, அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போவோம். இப்போ கட் பண்ணா எல்லோரும் கிளம்பி டின்னர் சாப்பிட்டு தான் வெளில போகிறாங்க. எல்லோரும் இப்போ சாப்பிட்டுட்ருக்க சாரா தான் இப்போ பார்த்துட்ருக்கா.
தயாங் தான் ஜேகேயோட பிளேட்டில் இருக்க ஸ்டீக்ஸை கட் பண்ணி கொடுத்துட்ருக்கான். தேயாங் நான் பண்ணிக்கிறேன். அங்கே பாரு சாராக்கு பண்ணு, அவன் பாரு பார்க்குறா அப்படின்னு ஜேகே சொல்ல தயாங் ஆனால் எதுவும் கேட்குறதா இல்லை, அவன் பாட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுக்குறான். ஸோ அந்த ஹோல் டின்னர் டைமே தயாங்க்கு என்ன வேணும்னு கரெக்டாக ஜேகே ஆர்டர் பண்ணுறதும் ஜேகேக்கு என்ன வேணும்னு பார்த்து பார்த்து தயாங் சர்வ் பண்ணுறதுமா இப்படியே போயிருந்துருக்கோம். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜிம்மின் தான், ஏய் வெக்கு யோபின்னு அங்கே பார்த்தீங்களாடா, பாவம் யார் பெற்ற பிள்ளையோ, நாமளே தேர்ட் வீல் தான் இங்கே, அந்த பிள்ளை வேணுக்குன்னே கூட்டு வந்து பறி வாங்கினடா அந்த ஜேகே. அதானே எவ்வளோ நாள் காட்டுன்னு தெரிலடா அவனுக்கு. ஆமாண்டா ஜிம்னா, ஆனாலும் இருக்க எல்லாரையும் ரொம்பவே சிங்கிளாக ஃபீல் பண்ண வைக்கிறானுங்கண்ணா இவனுங்க. சாரா சாப்பிடல அப்படியே வச்சுருக்க. இப்போ தான் நான் கண்ணுக்கு தெரியுறேனா, காலேஜில் எல்லோரும் சொன்னது கரெக்டு தான். அவங்கள பார்த்தாலே ஷிப் பண்ணணுன்னு தான் தோணும் எல்லாருக்கும். அந்த மாதிரி ஒரு பேராக தான் இருக்கீங்க அப்படின்னு அவள் சொல்ல, என்ன சாரா கலாய்கிறியா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இவன் எனக்கு எப்பயுமே மச்சான் தான் அப்படின்னு ஜேகே சொன்னதும் இப்படி கரெக்டாக தேங்கோட ஃபோன் தான் ரிங் ஆகுது. அது என்ன எப்போ பாரு கரெக்டாக நான் சொல்கிறப்ப அடிக்குது. இப்படி ஜேகே தான் மனசில் நினச்சிட்டு இருக்க. தேங் தான் அவன் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இப்போ அந்த ஃபோனை தான் அட்டன் பண்ணுறான். இந்தா உங்கள் அம்மா தான் அப்படின்னு தேங் கொடுக்க இப்போ ஜேகே தான் வாங்கி பேசுகிறான். டே சக்கரை எப்பரா இருக்க, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. ஃபோனுக்கு எத்தனை வாட்டி கால் பண்ண தெரியுமா, நான் அட்டன் பண்ணவும் பயந்தே போயிட்டேன். மீ என் ஃபோன் ரூமில் இருக்குது, சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன். சரி சரி பார்த்துரு, உடம்பு பார்த்துக்கோ. என்ன மீ நான் 2 டேஸில் வந்துடுவேன், அதுக்குள்ளே என்ன? அது இல்லைடா, தாய்லாண்டில் பள்ளி கரப்பாம்பூச்சின்னு இப்படி தான் சமைப்பாங்களாம், அதெல்லாம் சாப்பிட்றாதடி தங்கும். சரி மீ நான் வைக்கிறேன். இப்போ ஜேகே தான் ஃபோனை கட் பண்ணிவிட்டு பார்க்குறான். பார்த்தா தயாங்கும் சாராவும் தான் நின்றுட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காங்க. என்ன மச்சான் ஓ ஆட்டோக்கு அவன் ஆயுத பூஜை போட்டுட்ருக்கான். டேய் வாடு மூடிட்டு வாடா. இப்படியே டைம் ஸ்கிப் ஆக எல்லோரும் அப்படியே லோக்கல் ஷாப்பிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. தயாங் தான் ஒரு ஷாப்புக்குள்ளே போயிட்டு என்னமோ வாங்கிட்டு வரான். என்ன தயாங் என்னமோ வாங்கியிருக்க, என்கிட்ட காட்ட மாட்டியா? இப்படி சாரா கேட்க தயாங் எதுவுமே சொல்லாமல் சிரிச்சுட்டு கம்னே வரான். ஓஹோ அப்போ யாருக்கும் ஸ்பெஷலாக வாங்கியிருப்ப போலையே அப்படின்னு சொல்லிட்டு சாரா தான் தயாங் கையிலேருந்து வாங்கிறதுக்கு அந்த பார்சலில் பிடுங்குறான். ஹேய் சாரா அதெல்லாம் தர முடியாது, கம்னு இரு அப்படின்னு தயாங்கோட சாரா பின்னாடி துரத்திட்டு ஓடுறா. ஜேகே தான் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். ஏய் ஜேகே நாடா உனக்கு பிரச்சனை, இப்போ என்ன பண்ணலான்னு தான் இருக்கிற, ஏதாவது ஒன்று சொல்லு, எனக்கே மண்டை வெடிச்சிடும் போல இருக்குது. அதான் பார்க்குறியே சாரா தயாங். டேய் தியாகி மாதிரிலாம் பேசாத என்ன. டேய் ஜங்குக்கு எனக்கும் அப்படி தானே தோணுது, நீ தான் ஓவராக ஒதுங்கி போயிட்டுருக்கியோன்னு. ஆனால் தயாங் என்னமோ. டேய் பெக்கு தலையெல்லாம் வலிக்குது, சம்சாரம் கிடைப்போமா அப்படின்னு ஜேகே கேட்க இப்போ கட் பண்ணா எல்லாரும் ஒரு பப்பில் தான் இருக்காங்க. டேய் வேணா இப்படி குடிக்கிறான், அவன் மஞ்சள் தான் வச்சிருக்கானா, அதை வெளில சொல்லாமல் இரு, ஏதோ வச்சு கஷ்டப்பட்டுருக்கான் அப்படின்னு பெக் சொல்லிட்டு இருக்க இப்போ சாராவும் தயாங் வந்து தான் இவங்களோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஹே காய்ஸ், இன்னும் எல்லாம் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டீங்க. நீங்கள் அந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணீங்க, நாங்கள் இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு இருக்க தயாங் தான் இப்போது ஜேகேவை தான் பார்க்குறா. ஏய் இவன் எதுக்கு இங்கே கூட்டு வந்தீங்க, இவனை தான் குடிச்சா ஆவாதுன்னு தெரியும்ல. ஆமாம் இவர் ஒன்றும் தெரியாது சின்ன பப்பா, நாங்கள் தான் கை பிடிச்சி கூட்டு வந்த மாதிரி. எவன் தாண்டா சரக்கு அடிக்கலாமான்னு கேட்டான். தயாங் தான் இப்போது ஜேகேயோட கையை பிடிச்சிட்டு ஜேகே போதும் ஏதோ ஒன்று எடுத்து. ஜேகே தான் இப்போது தயாங்க நிமிந்து பார்க்குறான். மச்சா தயாங்கே ஐ எம் வெரி ஹாப்பி, ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ போட் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறான் இப்போது. ஏய் ஜேகே ஐ எம் வெரி ஸ்டடி, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், இப்போ போயிட்டு ஒரு டான்ஸாக போடணும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போய் டான்ஸ் ஃப்ளோரில் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஜேகே எப்பயுமே டிஃப்ரெண்ட் தான் இல்லை, அவனுக்கு தோன்றது பண்ணுறான் அப்படின்னு சாரா சொல்ல தயாங் தான் ஜேகேவே பார்த்துட்ருக்கா. ஓகே கைஸ், ஏதாவது கேம் ப்ளே பண்ணலாமா, ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு சாரா கேட்க ஜிமின் பைக் சுபினும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே கேம் தான் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜங்கு கிட்ட தான் ஒரு ஆள் நல்லா பல்காக பார்க்கவே ஒரு பாடி பில்டர் மாதிரி இருக்கான். வந்துட்டு ஜேகேவை தான் பிடிச்சி அவன் பாட்டுக்கு டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். தயாங் பார்த்துட்டு செம்மையாக கடுப்பாயிடுறான். அந்த ஆள் சும்மா இல்லாமல் ஜேகே அவன் சென்சில் இல்லைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு
அவங்ககிட்ட இன்னும் க்ளோஸாக நின்று டான்ஸ் பண்ணுறான். தேயாங்க்கு தான் செம்மையாக டென்ஷன் ஆகுது. அவன் கையெல்லாம் முறுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் சார் தான் பாட்டில் ரொட்டேட் பண்ண. ஜிமின் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு. ஓகே ஜிமின், நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ஃபர்ஸ்ட் கேஸ் யார்? வேறு யார்? நான் தான். என்னது நீங்களா? அட ஆமாங்க, கிஸ் நான் எப்படி இருக்குன்னே தெரியாது, அதனால நானே கண்ணாடிட்ட போய் நானே கிஸ் கொடுத்துக்கிட்டேன். ஐயோ ஸோ சேட். இப்போ இந்த பக்கம் ஜேகே கிட்ட தான் அந்த ஆள் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்துக்க. ஏய் யாரா நீ, ஆடு மாதிரி இருந்துட்டு எப்படி மேலே உழுவுற அப்படின்னு ஜேகே தான் அந்த ஆளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்கான். இப்போ தேயாங் தான் அதெல்லாம் பார்த்துட்டு அவனால் இதுக்கு மேலே பொறுக்காமல் எந்திரிக்க போக, ஓன்டன் தான் நீ சொல்லு இப்போ. இது ஒரு கிங்கியான கொஷின் தான், பட் ஸ்டில் இதுக்கு ஆன்சர் பண்ணி பார்ப்போம். ஆர் யூ வர்ஜின்? இதுக்கு ஆன்சர் பண்ண முடியாதுன்னா நீ டேர் பண்ணும். இந்த ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்டு இங்கே இருக்க யாரையாவது நீ கிஸ் பண்ணும். இப்போ தேயாங் தான் அந்த ட்ரிங்க் எடுத்து வேகமாக குடிச்சிட்டு, ஐ எம் நாட் அ வர்ஜின். அதை நான் என் கிம் ஜங்குக் கிட்ட தான் லூஸ் பண்ணேன். அண்ட் லைஃப் லாங் அவங்ககிட்ட மட்டும்தான் லூஸ் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொன்னதும் எல்லாரும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. தேயாங் இப்படி ஓப்பனாகவே சொல்லிடுவான்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ தேயாங் பாட்டுக்கு வேகமாக ஜேகே கிட்ட தான் போகிறான். அந்த ஆள் தான் ஸ்டில் ஜேகேவை இழுத்து பிடிச்சி கிட்டே நிற்க வச்சுருந்துருப்பான். இப்போ தேயாங் தான் போயிட்டு அப்படியே ஜேகே பிடிச்சி இழுத்து இப்படி தேயாங் தான் டீப்பாக கொடுக்க, ஏய் யார் நீ? இவ்வளோ நேரமாக நான் கரெக்ட் பண்ணிட்டு இருந்தா நீ பாட்டுக்கு நடுவில் வந்து பண்ணுற? இது ஏன் ஆள் அப்படின்னு அந்த ஆள் சொல்ல, தேயாங் தான் அந்த ஆளோட மூஞ்சில நல்லா ஃபோர்ஸாக ஒரு பஞ்சு கொடுத்துட்றான். ஒத்தா யார் அவன் ஆள்? யார் அவன்? என்னோடது அப்படின்னு அவன் கோவமாக கத்த, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு வேகமாக இருந்தெல்லாம் ஓடி வராங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜேகே தான் அப்படியே ஒரு பக்கம் கீழே உட்காந்து எல்லாத்தையும் வாமிட்டு எடுத்துடுறான். நினச்சேன் இதான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், ஏந்திரி வா அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் தான் இப்போ ஜேகேவை தூக்குறான். இந்த பக்கம் பேக் சூப்பிங் ஜிமின் தான் அந்த ஆளை சுற்றி நின்றுக்கிட்டு, டேய் தடிக்குண்டா, உனக்கு இதெல்லாம் தேவையா? என்ன மனசில் பெரிய டாடி என்னன்னு போ, டேடா முழிக்கிற, நான் பேசுகிறேன்னு உனக்கு புரியலையா அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு இருக்க. இப்போ பெக்கு தான், அச்சா நீ கற்றுக்கிட்ட வித்தையிலேருந்து ஏதாவது ஒன்று எடுத்து விடு. ஐயோ எல்லாம் மறந்து போச்சே, இவன் ரொம்ப எதிர்பார்க்குறானே. இப்போ அந்த ஆள் கிட்ட போயிட்டு, டேய் போட்டாங்க சாது, என்னடா என்ன அப்படி பார்க்குறீங்க? இவன் லோக்கல் ஆளுடா, ஆளை வச்சு தூக்கிடுவான், நம்ம டூரிஸ்ட்டு, பொழம்பு பார்த்துட்டு போவோம், வாங்க போவோம். இவனுங்க இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்க தேயாங் தான் ஜெக்கியை தூக்கிட்டு போகிறான். சாரா நீ பார்த்தா உங்களோட வந்துடு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை தூக்கிட்டு தான் போகிறான். இப்போ தேயாங் ரூம் கூட்டு வந்து ஜேகேவை ஷவரில் தான் நிற்க வைக்கிறான். ஜேகே ஒரு மாதிரி ட்ரௌசியாக தான் இருந்திருப்பான். இப்போ அவன் மேலே தண்ணியெலாம் படவும், தண்ணி, ஐயோ ஒழுங்கா நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு தேயாங் தான் இப்போ அவன் போட்டிருக்க டாப்பை தான் கழட்டுறான். இப்போ ஷவர் தண்ணி மேலே படுறதுனாலையும் ஆல்ரெடி குடிச்சதெல்லாம் வாமிட் எடுத்தனாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டெடி ஆகுறான் ஜேகே. இவ்வளோ நேரமும் தேயாங்க கட்டி பிடிச்ச மாதிரி தான் நின்றுட்டு இருந்திருப்பான். இப்போ அப்படியே அவனை விட்டு தள்ளி வந்து நிற்கிறான். என்ன வாமிட் பண்ணுறேனா? குடிச்சிட்டு ஓகே நான் பார்த்துக்கிறேன், ஓகே அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு இருக்க. ஆனால் தேயாங் தான் இப்போது ஜேகே வெளுத்து, ஸ்டார்ட் பண்ணு, இப்போதைக்கு என்ன சொல்ல போகிற? அப்படின்னு தேயாங் கேட்க ஜேகே தான் அவன் வாயிலே கை வச்சுட்டு ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறான். என்ன பார்க்குற? எப்பயும் ஒன்று பண்ணுவியே, கேஷுவலாக புழுத்துறேன்னு. என்ன பேசுகிற? தேயாங் வெளில போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன். ஒவ்வொரு தடவையும் நமக்குள்ளே ஒரு விஷயம் நடக்குது, ஆனால் நீ அதை அக்செப்ட் பண்ணிக்காம அதை பற்றி பேசாமல் எதுக்கடா ஓடி ஓடிற? கையை விடு, உடனே நீ வெளில போ, இல்லைன்னா நான் போகிறேன், என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அவன் கையை தேயாங்கிட்டது உருவிட்டே இருக்கான். ஜேகே எனக்கு நல்லா தெரியுது, எனக்கு ஃபீல் ஆகிற மாதிரி உனக்கு ஆகுது, உனக்குள்ளே ஏதோ இருக்கு, தயவு செஞ்சு சொல்லு ஜேகே. என்ன பேசுகிற? நீயும் நானும் ஃப்ரெண்டு, உனக்காக தான் சாரா வந்திருக்கா, அவகிட்ட போ. இல்லை நான் இதுக்கு அவகிட்ட போகணும், நான் ஒன்று தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இங்கே பாரு, உன் கையில் நான் தானே ரிங்கு போட்டு விட்டேன்,
என் கையில் நீ தானே போட்ட. நான் ஏன் போகணும்? எனக்கு நீ தான் வேணும், நீ தான் வேணும் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வெறுத்து இப்போ ஜேகே தான் தேங்க பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இப்போ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற? என்ன வேணும் உனக்கு? ஆமாம், உனக்கு எனக்கு நடுவில் எல்லாம் நடந்துச்சு தான். ஆனால் அதுக்கு இப்போ என்ன பண்ணுங்கிற? அதெல்லாம் நடந்த மாதிரி காட்டிக்கிட்டா நீ அதை கில்ட்டியாக நினச்சி என் கூட இருக்கிற மாதிரி. எனக்கு அது வேணாம், எனக்கு வேணாம். அப்படி அந்த அன்னைக்கு நமக்குள்ளே நடந்தது ஒரு ஆக்சிடெண்ட், அவ்வளோதான். அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது? உன் லைஃப் பிளான் பண்ண மாதிரி அப்படியே போட்டும். அதில் என்னால் எந்த சேஞ்சுமே வரக்கூடாது. அந்த அன்னைக்கு நான் இல்லைன்னா அங்கே வேற யார் இருந்தாலும் நீ அதனை பண்ணியிருப்ப. ஓ அப்படியா? அப்போ நீ வேற யாரும் உன்கிட்ட அப்படி பண்ணியிருந்தாலும் ஹலோ பண்ணியிருப்பியா? கட்டி பிடிச்சிருப்பியா? இல்லை என் பேரை சொன்ன மாதிரி விடிய விடிய அவன் பேரை சொல்லியிருப்பியா? அன்னைக்கு நான் ஒன்று எடுத்துக்கிட்டதை விட நீ என்னை முழுசாக அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. அதை நான் அவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? எனக்கு ஃபர்ஸ்ட் எதுவும் ஞாபகம் இல்லை தான், கில்ட்டியாக தான் தோணுச்சு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் ஞாபகம் வர வர எனக்கு அன்னைக்கு நைட்டு எப்படிலாம் இருந்தோம், நான் உன்னை எப்படிலாம் எடுத்துக்கிட்டேன், நீ உன்னை எவ்வளோ முழுசாக என்கிட்ட கொடுத்தேன்னு எப்படி இருந்த தெரியுமா அந்த ஃபீலிங்? தேயாங், நம்ம ஃப்ரெண்ட்ஸு தேயாங். டேய், நம்ம ஆரம்பத்துலேருந்து கப்புள்ஸாக தானே இருந்திருக்கோம். அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஸுன்னு நாமளாக வச்சுக்கிட்டோம் போல். அதை ஃபீல் பண்ண இவ்வளோ நாள் ஆயிருந்திருக்கு. இங்கே பாரு, அன்னைக்கு நடந்தெல்லாம் எனக்கு என்னமோ ஆக்சிடெண்ட்டாக ஃபீல் ஆகலை, அதுதான் டெஸ்டினின்னு ஃபீல் ஆகுது. நீ நானும் சேரணுங்கிறது தான் ஃபேட், லவ் எல்லாமே. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஃபோர்ஹெட்டில் தான், என்னத்தையா உனக்கு அப்படியெல்லாம் லவ் வராது. உன்னை பொறுத்தவரை ஒருத்தரை பார்க்கணும், அதான் சின்ன வயசுலேயே உன்னை பார்த்துட்டேனே, அவங்கக்கிட்ட பேசணும். பேசிட்டேனே, சும்மாலாம் இல்லை, என்னை பற்றி எல்லாமே பேசியிருக்கேனே. பழகணும், பழகிறதா இத்தனை வருஷம் பழகி அதுக்கு மேலே இப்போ எல்லாமே. ஜேகே தான் தேங்க பிடிச்சி அவன் கண்ணத்திலே அரைஞ்சிடுறான். என்னடா அடிக்கிற? பின்ன அடிக்காம இப்போ வந்து என்ன கலர் கலராக ரீல் விட்டுறியா? இப்போதான் உனக்கு இதெல்லாம் புரிஞ்சுதா? இதெல்லாம் புரியறதுக்கு இவ்வளோ நடக்கணுமா? ஒன்று இப்போ இல்லை, எப்போ இருந்தேன் நான் ஃப்ரெண்டாக பார்த்தது இல்லைடா. உன்னை நான் என் புரிஞ்ச நான் மட்டும்தான் நினச்சிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் நீ ஃப்ரெண்டுன்னு சொல்கிறப்பெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஜெகி சொல்லியிருக்கலாம்லடா. எப்படி சொல்கிற? உனக்கு எனக்கு ஈஸியாக இருக்கு, நீ பாட்டுக்கு சொல்கிற. ஆனால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? எங்கே உங்ககிட்ட சொல்லி நமக்குள்ளே இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பாண்டும் போயிட்டா உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போயிடுவேன்னு அந்த பயத்திலே நான் சொல்லலை. தேயாங்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஜேகே இவ்வளோ நாளும் ஒன் சைடாக தேயாங்க லவ் பண்ணிருந்தானாங்கிறதே அவனுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. ஜேகேவை தான் இப்போ இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு, ஐம் சாரிடா, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஹக்கை ரிலீஸ் பண்ணிட்டு ஜேகேவை தான் பார்த்து, ஜேகே ஐ லவ் யூ ஸோ மச். ஒன்றும் தேவையில்ல போட அப்படின்னு ஜேகே தேங்க தள்ளி விட்டுட்டு, எங்கே போகிற? நான் எங்கேயோ போகிறேன், உனக்கு என்ன, நீ போ. அதான் உன்னோட கிரஷி சாரா வந்திருக்கால, போடா அவட்டே போ அப்படின்னு அவன் மாட்டுக்கு பாத்ரூம் டோரை திறந்துட்டு வெளில போயிட்டே இருக்கான். தேங்க தான் இப்போ வேகமாக ஜேகே பின்னாடி போயிட்டு அவனை அப்படியே தூக்கி பெட்டில் தான் போடுறான். இதுக்கு மேலே டெலிகிராமில் வரும், வேணுங்கிறவங்க அங்கே பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் தான் விடியுது. தேங் தான் ஃபஸ்ட்டு முழிக்கிறான். அவனோட செஸ்ஸில் தான் ஜேகே படுத்திருக்கான்.
அவன் நேற்று நைட் நடந்ததெல்லாம் தான் நினச்சி பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு இப்போ ஃபோன் தான் ரிங் ஆகுது. யாருன்னு எடுத்து பார்க்குறான், பார்த்தா ஜிமின் தான். டேய் தேங்கு, என்னடா பண்ணுறீங்க? எத்தனை நாள் தான் கால் பண்ணுறது? என்ன வேணும்? எதுக்கு அத்தனை மணி கால் பண்ண? டேய் நான் வேணுமா? டேய் ஊருக்கு கிளம்பணுண்டா, லேட் ஆகல, செக் அவுட் பண்ணும், வாங்கடா போகலாம். நாங்கள் இன்னும் ஒரு வாரம் கழிச்சு வரோம், நீங்கள் கிளம்புங்க. என்னது ஒரு வாரம் கழிச்சு வரீங்களா? அப்போ நாங்களும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டுமா? ஒரு வாரம் ரூம் விட்டு நான் வெளில வர மாட்டோம். நீ என்ன பண்ணலான்னு இருக்க? ஓ அட பாவிகளா, ஹனிமூனே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்களா? அதனால ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? பாவனதை சாரா பிள்ளை நைட் ஒரு நைட்டாக கிளம்பி போயிடுச்சுடா. லவ் பண்ணுறடா சொல்லி தொலைங்கடா அப்படின்னு ஜிமின் பாட்டு கத்திட்டு இருக்கேன். தேங் காலை கட் பண்ணிடுறான். தேங் தான் இப்போ மொபைலில் செக் பண்ணுறான். பார்த்தா சாரா கிட்டேருந்து டெக்ஸ்ட் வந்திருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ கைஸ்ன்னு சொல்லி கீழே டேக்குக்குன்னு எழுதி ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டு அனுப்பியிருக்கா. தேங்க் அதை பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. ஜேகே இப்போ கரெக்டாக வேக்கப் ஆகுறான். இப்போ டக்குன்னு தேங்கிட்டேருந்து அவன் மொபைலை தான் வாங்கி பார்க்குறான். ஏய் என்ன மொபைலில் கொடு. கொடுறா, தர முடியாது. எதை பார்த்து சிரிக்கிறா? என்ன அனுப்பியிருக்கா அந்த சாரா சிரிக்கி? ஜேகே தான் இப்போ எழுந்து தேங் மேலே 2 பக்கம் கால் போட்டு உக்காந்துக்கிறான். ஏய் என்ன சிரிக்கிறா? நீ தானே கூட்ட வந்த, இப்போ என்ன? நான் கூட்டத, அதுக்குன்னு யாரை கூட்டந்தாலும் இழுச்சிட்டு பேசுவியா? இங்கே பாரு, இதுக்கு மேலே அவ இவான்னு எவக்கிட்டையாவது வலிஞ்சிட்டு இருந்தா அவ்வளோதான் அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு இருக்க. தேங் தான் அப்படியே அவனை ரொட்டேட் பண்ணி அவன் மேலே வரான். ஏய் என்ன தள்ளி போ. என்ன யாரையும் பார்க்கக்கூடாதுங்கிற? உங்ககிட்ட இருந்து தள்ளி போ சொல்கிற. அப்புறம் நான் என்ன பண்ணுவேண்ணா? நேத்தானே அவ்வளோ பண்ணேன், அப்புறம் என்ன? ஏய் சத்தியமாக சொல்கிறேன், கை கால்லாம் வலிக்குது, தள்ளி போ, இறங்கு. உனக்கு என்ன கொடுத்துட்டே இருப்பாங்களா? போடா. வீடு லேட் ஆச்சுடா பொறுக்கே. எதுக்கு லேட் ஆச்சு? அவங்க தான் கிளம்ப சொல்லிட்டேன், நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். என்ன? இன்னும் ஒரு வாரம் எங்கே தான்? ஏய் போருக்கி, ஏன்டா அப்படி பண்ணுற? என்ன போருக்கியா? போருக்கியா? சொல்லு சொல்லு, யார் உனக்கு? சொல்லு. மச்சான், அது எனக்கு பிடிக்கும், ஆனால் அது சொல்லு, அந்த வார்த்தை சொல்லு. சரி புருஷன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ, லவ் யூ. ஸோ கைஸ், எல்லோரும் இப்போது ஸ்க்ரீனை பார்க்க முடியுமா? டேக்குக்காக உங்களோட ஓன் வாய்ஸில் இந்த சாங்கை பாடுறீங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ், ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.